என் கூடவே இருந்த ஒரு பையன் திடீர்னு லீவ் போட்டாப்ல, பையன் இறந்துட்டான் அப்படின்னாங்க. என்ன ரீசன் கேட்டீங்க? யாருக்கு பிஎம்ஐ ஒரு மேலே போயிடுச்சோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 100% சாதத்தில் வெள்ளை சாதத்தில் அப்படியே யூரின் போங்க, அந்த சாதம் மஞ்சள் நிறத்தில் மாறும், அப்படி மாறுச்சுன்னா ஜாண்டிஸ் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இது ரைட்டா டாக்டர்? சொன்ன மாதிரி எனக்கு மஞ்சக்காமலை இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஊரில் ஒருத்தர் அது மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுக்குறவனே இருப்பார். இது சரியா டாக்டர்? டாக்டரை போய் பார்க்காம இந்த மாதிரி கொடுக்குறது சரியா? கொடுத்தா சரியாகுமா? கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்டா வரும் அப்படின்றாங்க. அதிகமாக நம்மளோட தமிழ்நாட்டு உணவில் அரிசி தான் இருக்குது, அது மாவுச்சத்து தான். இது உண்மையாக கார்போஹைட்ரேட் தான் இந்த பிரச்சனை வருதா? பொதுவாக நமக்கு இந்த நெகம் மஞ்சள் ஆகிடுச்சுன்னா, கண்ணு மஞ்சள் ஆகிடுச்சுன்னா, யூரின் மஞ்சளாக போணுச்சுன்னா உடனே மஞ்சக்காமலை இருக்குன்னு நாமளாம் நினச்சிக்கிட்டு பக்கத்தில் உள்ள அந்த மஞ்சக்காமலைக்கு மருந்து தரதுன்னு யாராவது ஒருத்தர் நம்ம ஊரில் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த மஞ்சக்காமல்ன்றது நம்ம கல்லீரலில் ஏற்படுற ஒரு பாதிப்பால் தான் வருது அப்படின்றது தெரியும். இன்னும் அதை விட முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல கல்லீரல் தான் 500க்கும் மேற்பட்ட முக்கியமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கல்லீரல் நம்ம உடம்புல எங்கே இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியுன்றது ஒரு பெரிய சந்தேகம் தான். அப்படிப்பட்ட நம்ம கல்லீரலில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும், பிரச்சனைகளே வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், அதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு விரும்பி சொல்ல பார்க்க போகிறோம். இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சென்னையில் இருக்கிற கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே நம்ம கூட கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் ஜாய் வர்கீஸ் தான் இருக்காங்க. அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நம்ம முதல்ல பேசிக்கான கொஸ்டின்லேருந்து போயிடலாம். எனக்கு ஒரு 20 ஆண்டு காலமாகவே ஒரு சந்தேகம் இருக்குது. நான் அப்போ ஒரு 4th படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் என் கூடவே இருந்த ஒரு பையன் திடீர்னு லீவ் போட்டாப்ல, ஒரு 5-6 நாளாக தொடர்ச்சியாக ஸ்கூல் வரல. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னாங்க. என்ன ரீசன் கேட்டால் மஞ்சக்காமலை முத்தின ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னாங்க. உண்மையாகவே அந்த ஸ்டேஜில் மஞ்சக்காமலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குன்னா ஏன் அந்த ஸ்டேஜில் வருது? பொதுவாக இந்த 10 வயசு அந்த சமயத்தில் ஒருத்தவங்களுக்கு மஞ்சக்காமலை சிக்காகிறாங்கன்னா மோஸ்ட்லி வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். சில வைரஸ் இருக்குது. இந்த வைரஸ் இந்த சுத்தமில்லாத உணவு, தண்ணீர் இது மூலமாக பரவும். அது பேர் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ்ன்னுவோம். இன்னொன்று ஒரு வைரஸ் ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ்ன்னுவோம். அதனால் ஜாண்டிஸ் வரும். பட் மோஸ்ட் ஆஃப் த குழந்தைய ரெக்கவரி ஆயிடுவாங்க. ஆனால் சில குழந்தைகளை நாங்கள் பார்க்குறோம், நம்ம மெடிசினோ என்ன சப்போர்ட் கொடுத்தாலும் சேவ் பண்ண முடியாது. டக்குன்னு அவங்க அன்கான்சியஸ் ஸ்டேஜ் போயிடுறாங்க. அதாவது பிரெயினுடைய ஃபங்க்ஷன் குறைஞ்சிருது. மூளைனுடைய ஃபங்க்ஷன் போன உடனே, பிரெயின் ஃபங்க்ஷன் போன உடனே அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நான் கெஸ் பண்ணுறது என்னென்னா, அந்த மாதிரி ஒரு பையன் ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன் சடனாக ஒரு ஜாண்டிஸ் இறக்குறாங்கன்னா லிவர்னால் மூளை பாதிச்சு அது பேர் ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதின்னு சொல்லுவோம். அந்த இதை நம்ம ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணலைன்னா அது டக்குன்னு ஃபங்க்ஷன் ஆயிடும். அந்த சமயத்தில் உடனடியாக அவங்க இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அது குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், ஜாண்டிஸ்னால மூளை பாதிக்குதுன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே போய் அட்மிட் பண்ணிடுங்க. அங்கே அது ஐசியூ வச்சு ஏன் இந்த ஜாண்டிஸ் என்ன இது டீட்டெயிலாக பார்க்குறப்ப நம்ம சேவ் பண்ணணும். சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வைரஸால் தான் இந்த ஜாண்டிஸே வருது அப்படின்னா இந்த பையனுக்கு வந்திருக்கிறது இந்த வைரஸ் தான் ரீசன் சொல்கிறீங்க. ஹெப்படைட்டிஸ் இருக்கலாம், ஏஓ இஓ இருக்கலாம். இந்த மாதிரி வந்துருச்சுன்னு போது அது எப்படி டாக்டர் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது? பொதுவாக ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா நெகம் மஞ்சளாகும், கண்ணு மஞ்சளாகும், யூரின் மஞ்சளாக போகும் அப்படின்பாங்க. நார்மலாக சில நேரத்தில் நம்ம தண்ணி அதிகமாக குடிக்காட்டினா கூட யூரின் மஞ்சளாக போகும். இது ஜாண்டிஸ் தான் அப்படின்றத நார்மலாக வீட்டிலேயே எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில்? ஏன்னா அந்த பையனுக்கு முத்திருச்சுன்னாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்மளுக்கு தெரியாது, கூட இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியும். கண்ணு மஞ்சளாகிறத பார்த்து ஈஸியாக சொல்லிடுவாங்க கண்ணு மஞ்சள். நம்மளாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சின்ன பசங்க கஷ்டம். பெரியவங்கன்னா இந்த யூரின் திடீர்னு 24 ஹவர்ஸும் இந்த டார்க்காக போகிறது, நல்ல ஒரு டார்க்கு எல்லோவாக இருக்கும். சில சமயம் அந்த நல்ல ஒரு பார்த்தா திக் ஆரஞ்சு கலரில் கூட போகும், அவ்வளோ டார்க் ஆகிரும். அந்த மாதிரி யூரின் போகிறது. பொதுவாக இந்த மாதிரி வந்துட்டாலே பசி குறைய ஆரம்பிச்சிடும். அந்த சாப்பிட்ற டேஸ்ட்டு விருப்பம் இருக்காது. அடுத்து ஒரு டயர்டு தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் அசதி இருக்கும். நம்மளால் ஆக்டிவாக எந்த ஒரு ஜாபோ அதில் நம்மளால் இன்வால்வ் ஆக முடியாது. அதே மாதிரி இந்த எல்லோயிஷ் இந்த கையில் நகத்தில் வர்றது இன்னும் இன்டென்சிவாக ஆனால் தான் வரும். ஃபஸ்ட்டு ஐஸில் வந்துடும், அதுக்கப்புறம் தான் மற்ற கை, இந்த பாம் சொல்லுவோம், சோல்னு சொல்லுவோம், உள்ளங்கை, உள்ளங்கால், அதுக்கப்புறம் தோலெல்லாம் மஞ்சள் ஆகும். இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அதிகம் வர்றது. ஸோ ஏர்லியராக கண்டுபிடிக்கிறது இன்னும் ஏர்லியராக கண்டுபிடிக்கணும்னா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்.
எனக்கு டவுட்டாக இருக்கா அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே தான் இதெல்லாம் நடக்கும். முதல்ல போய் யூரினில் ஜாண்டிஸ் இருக்கா, பிளட்டில் ஜாண்டிஸ் இருக்கா அப்படின்னு அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்த கையில் மஞ்சளாகிறது, கண்ணு மஞ்சளாகிறது, யூரின் வரதெல்லாமே கொஞ்சம் முத்துனதுக்கப்புறம் தான் வரும்ன்றீங்க. அப்போ இயர்லி ஸ்டேஜ் அப்படின்றது எனக்கு என்ன சிம்டம்ஸ் டாக்டர் காட்டும்? எனக்கு சிம்டமே மஞ்சக்காமல்னா இதுதான், அதுக்கு முன்னாடியே ஸ்டேஜில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒன்று டயர்டு, அன்எக்ஸ்பிளைன் டயர்ட்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு டயர்ட்னஸ், அது இல்லாமல் ஜாண்டிஸுக்கு முந்தின ஸ்டேஜ் என்னென்னா டயர்ட்னஸ் தான். கண்ணு மஞ்சளாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு லிவர் சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி, அதான் ஜாண்டிஸ் வருதான்னு தெரியும்னா டயர்ட்னஸ், அன்எக்ஸ்பிளைன்டு, ஒரு என்ன காரணம்னு தெரியாது, டயர்டாகவே இருக்கும். சின்ன பசங்கன்னா அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக விளையாட மாட்டாங்க, ஆக்டிவிட்டி குறைய ஆரம்பிச்சு நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தா எப்பயும் சோர்ந்துருப்பாங்க. இது இல்லாமல் சிம்டமாக இருக்காது, எல்லாம் நான் முதல் சொன்ன டெஸ்ட் பேஸ்டாக இருக்கும். சும்மா ஒரு ஜென்ரல் செக்கப்புக்கு போவோம், வேறு எதுக்கோ போவோம், அப்போ பார்த்தா ஜாண்டிஸ் இருக்குன்னுவாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணுறப்ப கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் டெஸ்ட் பேஸ்ட் ஆகிடும். ஓகே டாக்டர், இப்போ ஊரில் அதே மாதிரியே இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா யூரினை சாதத்தில், வெள்ளை சாதத்தில் அப்படியே யூரின் போங்க, அந்த சாதம் மஞ்சள் நிறத்தில் மாறும், அப்படி மாறுச்சுன்னா ஜாண்டிஸ் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்பாங்க. இது ரைட்டா டாக்டர்? அது அப்படி மாறும்னா ஏன் மாறுது? நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப அதுக்கு முதல்லேருந்தே நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சிம்பிள் டெஸ்ட் யூரினில் பைல் சால்ட், பைல் பிக்மெண்ட்டுன்னு பாசிட்டிவாக வந்தால் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அதுக்குன்னு டெஸ்ட்டெல்லாம் லேபில் யூரின் டெஸ்ட் ஜஸ்ட் 50 ரூபீஸ்லேயே அந்த டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. யூரினில் பைல் சால்ட், பைல் பித்த நீரில் ஒரு வகையான உப்புக்கள், இது சாதத்தில் போட்டு வர்றப்ப அந்த இது அதில் போய் செடிமெண்ட் ஆகுது, அதனால கலர் மாறுது. பட் இது அதை ஆனால் அது இன்னொன்று சொல்லிடுறேன், இது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக யூரினில் பைல் சால்ட், பைல் பிக்மெண்ட் லீக் ஆகிறப்பே கண்டுபிடிக்கணும்னா யூரின் டெஸ்ட்டை லேபில் கொடுக்குறது. அது ஒரு லெவலுக்கு மேலே வந்த பிறகு தான் இந்த மாதிரி சாதத்தில் போய் அது டெபாசிட் ஆகி கலர் மாறுறது இதெல்லாம். அப்போ இது லேபில் வெறும் 50 ரூபாய்க்கே பண்ணுறாங்க, அதை விட கம்மியெல்லாம் பண்ண. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக தானே பண்ணுறாங்க. ஆமாம், அப்போ நமக்கு இந்த டவுட் வந்துருச்சு அப்படின்னா லேப் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்துறது பெட்ரு. ஆனால் சாதத்தில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும்னா அதுவுமே ஓரளவுக்கு ஓகே தான். ஓகேன்றது அந்த காலத்தில் பண்ணாங்க, இந்த காலத்தில் ஏன் சொல்லக்கூடாது? புரியுது. அதை விட இது ஈஸியாக இருக்குன்றதுனால இது ஓகே டாக்டர். இப்போது இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் ஏ, சி, இ இதெல்லாம் எதுக்கு கல்லீரலை மட்டும் கரெக்டாக தாக்குது டாக்டர்? முதல்ல மஞ்சக்காமலை அப்படின்னாலே அது கல்லீரலோட ரிலேட்டானது தான், எதுக்கு இது கல்லீரலை மட்டும் கரெக்டாக தாக்குது? இல்லை, இந்த கல்லீரல் தாக்கக்கூடிய வைரஸ்களை தான் நம்ம இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, இந்த மாதிரி இ இதெல்லாம் இருக்குது, டியும் இருக்குது. கல்லீரலை தாக்காமல் மற்ற நம்ம பாடியில் உள்ள மூளையை தாக்குற நிறைய வைரஸ் இருக்குது. பிரெயினை தாக்குறதுக்கு என்கஃப்லைட்டிஸ்ன்னு நிறைய வைரஸ் இருக்குது. லங்ஸை தாக்குறதுக்கு இப்போ நம்மளுக்கு தெரியும் கோவிட்னு ஒரு வைரஸ். ஸோ ஒவ்வொரு ஆர்கனையும் தாக்குறதுக்குரிய, ஏன்னா அந்த வைரஸ் அங்கே தான் அதுக்கு சர்வைவ் ஆக முடியுது. இப்போ இந்த ஏ வைரஸ், இ வைரஸ், பி வைரஸ் சொன்னதெல்லாம் அந்த வைரஸ் ஃபுட்டு வழியாக நம்மளுக்கு உள்ளே போனாலும் ரத்தத்தில் கலந்த உடனே அது போய் மல்டிப்ளை ஆகிறதுக்கு உள்ள ஒரு ரிசர்வையர், ஒரு என்வைரன்மெண்ட் எங்கே நடக்குதுன்னா லிவரில் உள்ள அந்த செல்ஸ், அது நியூட்ரிஷன் தருது, பிளட் சப்ளை தருது, ஆக்சிஜன் தருது. ஸோ இந்த வைரஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகிட்டு அந்த செல்லோட செல்லாக மல்டிப்ளை ஆகுது. இதே மாதிரி ஒவ்வொரு வைரஸும், அதான் சொன்னேன், இந்த கோவிடு, லங்கு, இந்த மாதிரி எல்லாம். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், பி வைரஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஏ வைரஸ்னால் இப்படி இருக்கும், பி வைரஸ்னால் இப்படி இருக்கும், சி வைரஸ். இந்த வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு வேக்சின் அடுத்த லெவலில். ஸோ அதனால தான் இந்த ஹெப்படைட்டிஸ் பி, அதுக்கு வேக்சின் போடுங்கன்றது. ஸோ இதெல்லாம் ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் ரிசர்ச் மூலமாக நாலெட்ஜ் கெயின் பண்ணி இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அதனுடைய சிவியாரிட்டி, அதனுடைய காம்ப்ளிகேஷன் என்ன ஆகுன்றதை அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஸ்டடி ஆகி போயிருக்கு. ஓகே டாக்டர், இப்போது நார்மலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு மஞ்சக்காமலை இருக்குது அப்படின்றத ஏதோ ஒரு சிம்டம் மூலமாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா பொதுவாகவே ஊரில் என்ன பழக்கம் இருக்குன்னா, டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஊரில் ஒருத்தர் சித்த மருத்துவம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாரு. அது மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுக்குறவனே இருப்பார். நம்ம ஊர்லாம் ஒரு 4-5 பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அவங்கள்ட்ட போகிறாங்க, அவர் சும்மா நகத்தை பார்க்குறாரு, கண்ணை பார்க்குறாரு, அவங்க மஞ்சக்காமலை இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்து ஒரு 1 வீக் எடுங்கன்றாரு. அது வரைக்கும் ஒரு பத்தியும் சொல்கிறார், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. இது சரியா டாக்டர்? டாக்டரை போய் பார்க்காம இந்த மாதிரி கொடுக்குறது சரியா? கொடுத்தா சரியாகுமா? சரி, இது நான் அது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஓப்பனாக. ஏன்னா இப்போ என்கிட்ட ஜாண்டிஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் பேஷண்ட்ஸ் வர்றாங்க. வர்றப்ப எந்த ஒரு பேஷண்ட்டை நான் கேள்வி கேட்டாலும் அந்த வகையான நீங்கள் சொன்ன
ஏதோ ஒரு வகையான நாட்டு மருந்தை எடுத்திருக்காங்க. போயிட்டு வந்திருக்கேன். சில பேர் சூடெல்லாம் வச்சுக்கிறாங்க. வயிற்றுல சூடு வச்சுக்குவாங்க, காலில் சூடு வச்சுக்குவாங்க, கையில் சூடு வச்சுக்குவாங்க, தொடையிலெல்லாம் காயம் இருக்குது. சும்மா பார்க்குறப்ப இதெல்லாம் இவ்வளோ காயமாக இருக்கேன்னா அது சூடு வச்சாங்க. எதுக்கு சூடு வச்சாங்கன்னா மஞ்சக்காமலைக்காக சூடு வச்சாங்க. ஸோ எப்படி அது ஒரு வைரஸ், அந்த வைரஸுக்கு சூடு வச்சா எப்படி போகும் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு நம்பிக்கை, அவங்க வந்து அது பிளைண்டாக பண்ணுறாங்க. என்னுடைய அட்வைஸ் வந்து என்னென்னா, சில வைரஸ் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த ஏ வைரஸ், இ வைரஸ், பிசி இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் ஏயு இ வைரஸும் செல்ஃப்லி அது வந்து ரொம்ப வீரியம் குறைஞ்ச வைரஸ். ரொம்ப ரேராக தான் சிலவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் விடுமே ஒழிய 100க்கு 95% ஆளுகளுக்கு தானாகவே சரியாயிடும். அதுக்கு ஒரு பீரியட் இருக்குது, 2 வீக்ஸ், அதிகபட்சம் 3 வீக்ஸ். பட் நம்மளுடைய நம்பிக்கை நம்ம அது பண்ணனால தான் சரியாயிடுச்சுன்னு நம்ம நினைப்போம், தானாகவே சரியாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய. ஆனால் இது இந்த பி வைரஸ், சி வைரஸ்ன்னு சொல்லுவோம், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ், இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் லிவரை வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணி இந்த சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு எப்படி சிரோசிஸ் வருதோ அதே மாதிரி இந்த வைரஸ்னாலையும் கல்லீரல் ஃபுல்லாக செயல் சுருங்கி போய் அதே மாதிரி லிவர் கேன்சர் இதெல்லாம் வந்துடுது. இதெல்லாம் ஹெப்படைட்டிஸ் பிசியாலையும் வருது கேன்சரும். ஆனால் இது வந்து அந்த சமயத்தில் போய் நம்ம இந்த மாதிரி வைத்தியங்கள் பண்ணிட்டு வர்றப்ப என்கிட்ட வர்றப்ப நோயாளி ஆல்ரெடி லேட் ஸ்டேஜில் வந்துடுறாங்க. அந்த வைரஸ் வந்து அதுக்குன்னு டெஸ்டெல்லாம் இருக்குது. 1 ml பிளட்டில் எத்தனை வைரஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சில பேஷண்ட்கெல்லாம் பார்த்தா குரோர்ஸ் கணக்கில் இருக்குது அந்த வைரஸ். ஸோ அது டெஃபினட்டாக ஒரே நாளில் குரோர்ஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப நாள் விட்டு முத்தி போனது. அது மல்டிப்ளை ஆகி 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், இப்படியே மல்டிப்ளை ஆகி இப்போ வந்து அவங்களுக்கு குரோர்ஸ் கணக்கில் இருக்குது. ஸோ இது நம்மளுடைய அறியாமை. என்னுடைய அட்வைஸ் பெட்டர் என்ன வைரஸ்ன்றது, அதுக்கு என்ன வைரஸ்ன்னு பார்க்கவே டெஸ்ட் அவைலபிள். இப்போ ஜாண்டிஸ் வந்தால் வைரஸ்னால அதுக்குரிய டெஸ்ட்டு லேபில் போய் பாருங்கள். ஏ வைரஸ் இ வைரஸ்னால் தானாகவே சரியாகும். பிசினா டாக்டரை போய் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஊர்லலாம் மஞ்சக்காமலைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாகுதுன்னா அது தானாகவே உடம்போட இம்யூன் சிஸ்டம் கிளியர் பண்ணியிருக்கு. இதனால பெருசாக எந்த மாற்றம் இருக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த பிசிலாம் வந்துருச்சுன்னா அது ரொம்ப உயிருக்கே ஆபத்தாக போய் முடியலாம். ஸோ மஞ்சக்காமலைனாலே கொஞ்சம் ஆபத்துன்றதை கன்சிடர் பண்ணிட்டு டாக்டர் போய் பார்க்கறது நல்லது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம முக்கியமான இந்த விஷயத்துக்கு வந்துடும் டாக்டர். ஃபேட்டி லிவர்னு சொல்கிறாங்க. அது கேட்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உதவ கொழுப்பு போட்டு அழுத்துதுன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் சாப்பிட்ற சாப்பாட்டால் தான் வருதுன்றாங்க. ஃபேட்டி லிவர்னால் என்ன டாக்டர், ஏன் வருது? லிவரில் வந்து கொழுப்பு போய் சேர்றப்ப அதை வந்து சிம்பிளாக புரிகிற மாதிரி ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி நம்ம கொடுத்துக்கிறோம். லிவரில் வந்து நார்மலாக கொழுப்பு இருக்காது. இப்போ ஹெல்த்தி லிவர் அப்படின்னா கொழுப்பே இருக்கக்கூடாது. இந்த கொழுப்பு போய் சேர்றப்ப அது டெஃபினட்டாக அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து குறைக்கும். அது எல்லாமே ஒரே நாளில் நடக்காது. இது எல்லாம் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம், அது ஒரு வருஷம் எடுக்கும். ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபேட்டி லிவர் சேர்ந்து அதனுடைய ஃபங்க்ஷனை கெடுத்து கடைசி ஸ்டேஜ் தான் அதுலேயும் சிரோசிஸ் வந்துடும். இந்த நாலெட்ஜ் வந்து மிந்தி இல்லாமல் இருந்தது. மிந்தி வந்து ட்ரிங்க்ஸ் அடித்தாதான் லிவர் சிரோசிஸ், அதனால் குடிக்கக்கூடாது அது இதுன்னு இருந்தது. இப்போ வந்து குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஆனால் ஏன் வருதுன்னு நல்லா தெரியும். இது வந்து ஓவர் ஈட்டிங், செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஃபேட்டி லிவர் வந்த பிறகும் பார்த்தா வெயிட் போட்டுக்கிட்டே போவாங்க. இப்போ டெஸ்ட்டெல்லாம் வந்துருச்சு. அந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்து இப்போ கிரேட் 1 இன்னும் 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ நம்ம லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி நார்மல் ஆயிரணும்னு நினைக்கணும். அது இல்லாமல் நம்ம அப்படியே இருக்கிறது. அடுத்த ஒரு 2 இயர்ஸில் கிரேட் 2 ஆகும். ஃபைனல் ஸ்டேஜ் வந்து கிரேட் 4ன்னுவோம். அந்த ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம திருப்பி ரிவர்சபிளாக வர்றது பல வருஷம் எடுக்கும், இல்லை ரொம்ப கஷ்டம், சில சமயம் முடியாது. முக்கியமாக இப்போ வந்து யங் பீப்புளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கையும் நாங்கள் பார்க்குறோம். இந்த இது எப்படி இங்கே கொழுப்பு சேருதோ அதே மாதிரி குழாய், இருதயத்தினுடைய குழாய், ரத்த குழாயில் எல்லாமே கூட பிளட்டு இது கொழுப்பு சேர்ந்து இதாகுது. டாக்டர், இப்போது இந்த லிவர் ஃபேட்டி லிவர்னு சொல்லும் போதே நமக்கு அவங்க இன்னொன்று அடிஷ்னலாக என்ன சேர்த்து சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் உணவு முறைன்னு சொல்கிறாங்க. அதோட சேர்த்து கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்டா வரும் அப்படின்றாங்க. கார்போஹைட்ரேட்னா நம்ம மாவு சத்துன்போம். அதிகமாக நம்மளோட தமிழ்நாட்டு உணவில் அரிசி தான் இருக்குது, அது மாவு சத்து தான். ஸோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா வரும்போது அரிசி சாதமே சாப்பிடக்கூடாதோ அப்படின்ற ஒரு பயம் வருது. இது உண்மையாக கார்போஹைட்ரேட் தான் இந்த பிரச்சனை வருதா? நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்றது ஒரு 100% கார்போஹைட்ரேட் 30% வைங்க, அதுதான் சொல்கிறது. இல்லை 40% வைங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் கொஞ்சம் 60% 50 வைங்க.
கொலஸ்ட்ரால் வந்து 10 to 20% அப்படி வைக்கிறது. ஆனால் நம்ம வந்து 3 நேரமே கார்போஹைட்ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் இட்லி தோசை, மதியம் ரைஸு, ஈவினிங் ரைஸ் எடுத்துக்கலாம். ஆனால் ரைஸுனுடைய குவான்டிட்டி கம்மியாக இருந்து அதுக்கு கூட்டாக வைக்கிற காய்கறி, புரோட்டீன், புரதம், பருப்பு, பயறு வகைகள், கடலை வகைகள், இந்த முட்டைனா எக்கு ஒயிட்டு, நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு, சிக்கன் ஓகேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். சிக்கன்னா மட்டன் வந்து நாட் தட் மச் குட் ப்ரோட்டீன். அதுலேயே ப்ரோட்டீன்லேயே சில அமினோ ஆசிட்ஸை வச்சுட்டு குட் ப்ரோட்டீன், நாட் குட்னு பிரிப்போம். மட்டனில் உள்ளது வந்து நாட் தட் மச் குட் ப்ரோட்டீன். அது அக்கேஷனலாக சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, குறைச்சிக்கலாம். ரெட் மீட் எல்லாமே அந்த பட் இது வந்து ஃபிஷ் வச்சு குட் ப்ரோட்டீனில் வரும். அதே மாதிரி சிக்கன் வரப்போ அந்த ஸ்கின் போர்ஷனை எடுத்துகிட்டு சாப்பிட சொல்லுவோம், அது குக் பண்ணுறது. இப்போல்லாம் எல்லோரும் இந்த மைக்ரோ ஓவன் இருக்கிறவங்ககிட்டலாம் அதில் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அதில் வந்து நம்ம வி ஆர் நாட் கோயிங் டு ஆட் எனிதிங், ஆயிலோ எதுவும் இல்லாமல் அப்படியே வச்சு கிறிஸ்பியாக ஆகும். ஸோ அது வந்து ஒன்லி ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி நம்மளாவே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளாவே கொஞ்சம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணணும். அதனால் ரைஸு சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, ரைஸ் சாப்பிடுங்க. ஏன்னா கார்போஹைட்ரேட்டும் நம்ம பாடிக்கு முக்கியம் தான். 30 to 40% வந்து அக்செப்டபிள் தான். பட் அது குவான்டிட்டி கம்மியாக வச்சுட்டு கூட்டு காய்கறியெல்லாம் நிறையா வச்சுட்டு கொஞ்சம் சாதத்துலேயே நம்மளுக்கு வேண்டியது என்னென்ன கறி எது வேணும் வச்சுட்டு அப்புறம் கேர்டு, சாலடு, சம் கட் ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. அதாவது தொட்டுக்க சாப்பாடு மாதிரி சாப்பிடுங்க, சாப்பாட்டை தொட்டுக்க மாதிரி சாப்பிடுங்கன்றீங்க. டாக்டர் இப்போது இந்த மாதிரி ஒன்று இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி அந்த வைரஸ்க்கு சில சிம்டம்ஸ் சொன்னீங்களா, அது மாதிரி இது இருக்குன்னா எனக்கு என்ன சிம்டம்ஸ் இயர்லி ஸ்டேஜ்லேயே வரும்? இல்லை, ஃபேட்டி லிவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி எந்த சிம்டமும் இல்லை. ஏன்னா இப்போ ஃபேட்டி லிவர் பார்த்தா குழந்தைகளுக்கே, சின்ன பசங்க, காலேஜ் போகிற பசங்க, ஸ்கூல் கோயிங் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். யாருக்குமே எந்த சிம்டமும் இல்லை அவங்க. ஆனால் பிஎம்ஐ வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பாடி மாஸ் இண்டெக்ஸ் யாருக்கு வந்து பிஎம்ஐ வந்து ஒரு 30க்கு மேலே போயிடுச்சோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 100% ஃபேட்டி லிவர். 30க்கு மேலே போயிடுச்சாலே 100% இருக்குன்னு சொல்லிடலாம். இருக்குன்னு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். டெஸ்ட் எடுத்தால் இருக்கும், கிரேடு 1ஓ கிரேடு 2ஓ இருக்கும். பிஎம்ஐன்றது சிம்பிள், நம்மளுடைய ஹைட்டையும் வெயிட்டையும் வச்சுட்டு ஒரு கால்குலேஷன். அது வந்து கூகுள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தா தெரியும். சப்போஸ் நார்மல் பிஎம்ஐன்றது 24, 25 சொல்லுவோம் இந்தியன்ஸுக்கெல்லாம், இந்தியன்ஸ். ஸோ நம்ம வந்து பிஎம்ஐ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 26 இருக்குது, 27 இருக்குன்னா நம்ம என்ன நினச்சிக்கணுன்னா, ஓகே ஐடியல் பிஎம்ஐ கொண்டு வரக்கு இன்னும் ஒரு 1 or 2 கிலோஸாவது வாக்கிங் பண்ணியோ டயட்டில் இருந்தோ நம்ம குறைச்சிக்கணும்னு நினைக்கணும். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக நல்லது. அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைலே தொடர்ந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருந்தோம்னா டெஃபினட்டாக ஒரு 1 year 2 to 3 years நம்மளுக்கும் பிஎம்ஐ வந்து கூடிச்சுன்னா டெஃபினட்டாக ஸ்கேனில் தெரிய தான் போகுது. அதனால் அறிகுறி இருக்காது, சிம்டம் இருக்காது. சிம்டம்ன்றது ஃபேட்டி லிவரில் ரொம்ப கம்மி. இயர்லி ஸ்டேஜில் தெரியாது, முத்துனதுக்கப்புறமா தெரியுமா டாக்டர்? பெரிய அளவாக தெரியாது, ஏன்னா ஸ்கேனில் தான் தெரியும். சிலவங்களுக்கு வந்து அந்த கொழுப்பு சேர்ந்தனால லிவர் வந்து கொஞ்சம் பெருசாகும், அதனுடைய வெயிட்டு கூடும். அதனுடைய வெயிட்டு கூடுறப்ப ஒரு ஹெவினஸை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ரைட் சைடு ஆஃப் தி அப்டமனில் வந்து ஒரு ஃபுல்னஸ், ஒரு ஹெவியாக இருக்குன்னு பேஷண்ட் சொல்லுவாங்க. அது ஒன் ஆஃப் த சிம்டம், பட் இட் இஸ் நாட் அ வெரி காமன் சிம்டம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் பிஎம்ஐலாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒரு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, எடுத்தோடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவீங்களா, இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றுறது மூலமாகவே பண்ண முடியுமா? பண்ண முடியும்னா எந்த ஸ்டேஜுக்குள்ளே பண்ண முடியும்? இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ பிஎம்ஐ வந்து 32ன்னு வந்துருச்சு. ஸோ என்னதான் நம்ம டயட்டு அவங்களுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கம்மினாலும் வேறு ஏதாவது டிசீஸ்னால் வந்திருக்கான்னு பார்க்க வேண்டியது டாக்டர்ஸ்னுடைய கடமை. அப்படி பார்க்குறப்ப அந்த ஃபேட்டி லிவர் வந்ததுக்கு காரணம் சிலவங்களுக்கு டயபெட்டிக் பீப்புளுக்கு பிஎம்ஐக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பிஎம்ஐ கம்மியாக இருந்தாலும் டயபெட்டிக் பீப்புளுக்கு அந்த டிசீஸ்னால் ஃபேட்டி லிவர் வருது. இது மாதிரி தைராய்டு உள்ளவங்களுக்கு, லேடிஸுக்கு பார்க்குறோம், யங் ஏஜ் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், பார்த்தா அந்த தைராய்டுனால ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு ட்ரை டு ஃபைண்ட் அவுட்டு எதுனால அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்திருக்குன்னு பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டோட இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இந்த டயட்டாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும் கொடுக்குறப்ப
நம்மளால் டிசீஸை அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து சுகர் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு சுகரால் வந்துருச்சுன்னா, தைராய்டு இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு தைராய்டில் வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நார்மலாக இந்த மாதிரி டிசீஸ் எதுவும் இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எது கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி உணவால் அந்த ஃபேட்டி லிவர் வந்துருச்சு. அப்படி வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன? அது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இப்போ வந்து எந்த காரணமுமே இல்லை, ஆனால் எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுடைய டயட்டாவோ இல்லை நம்மளுடைய செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், நம்ம எப்பயும் அந்தளவு எக்ஸசைஸ்லாம் இல்லை, ஓவர் வெயிட் இது இருக்கிறதுனால தான் இருக்கும். எதுவுமே இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே டாக்டர், இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இப்போ எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் மெடிசன்லாம் எதுவும் எடுத்துக்கல, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறேன், சாப்பாடை கண்ட்ரோலாக இருக்கேன், இது மூலமாக அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா எந்த ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கிட்டாலும்? இது வந்து கம்ப்ளீட்லி ரிவர்சபிள். ஃபேட்டி லிவர் வந்து அதுதான் ஒரு நல்ல விஷயம். இந்த இதில் கிரேட் 1, 2 இருக்கிறது இதெல்லாம் கம்ப்ளீட்லி ரிவர்சபிள். கிரேட் 3, 4 வந்து டக்குன்னு கிரேட் 1 கொண்டு வர முடியாது. கிரேடு 4 இருந்தால் ஒரு வருஷத்தில் கிரேடு 3 ஆகும், கிரேடு 3 கிரேடு 2 ஆகும். படிப்படியாக எப்படி அது ப்ராக்ரஸ் ஆச்சோ அதே மாதிரி தான் இது ரிவர்சபிளும் நடக்கும். இது அதுக்கு பொறுமை வேணும். அதை வந்து ஒரு சின்சியராக அதை வந்து அந்த ஃபாலோ பண்ணணும். அந்த டயட்டாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும். இந்த இது ரிவர்சபிளாக இருக்கிற ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு வேர்ல்டு சர்வைவ் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா 30% ஆஃப் த பாப்புலேஷன்ஸ்க்கு வந்து ஃபேட்டி லிவர் வேர்ல்டு ஃபுல்லாக 30%. அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு 3 பேர் இருந்தால் 3 பேரில் ஒருத்தவங்களுக்காவது இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தாலும் ஏன் இது வந்து இன்னும் ஒரு பெரிய வியாதி ஆகாமல் போகுதுன்னா, இன்னும் வந்து அது வந்து கண்ட்ரோல். ஒன்று வந்து இது வந்து ஒரு ஸ்லோ டிசீஸ், ஸ்லோவாக ப்ராக்ரஸ் ஆகுது. ரெண்டாவது வந்து நம்மளை வந்து ஓகே ஓவர் வெயிட் ஆகிறப்ப நம்ம டயட்டை மாற்றிக்கிறோம், நம்மளை அறியாமையே நம்மளாவே ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நம்மளை எக்ஸசைஸ் பண்ண தொடங்குகிறோம். ஸோ நம்மளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுறது எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. இது இல்லாமல் இந்த மற்ற சுகரு, கொலஸ்ட்ரால் இதுக்குரியதை கண்டுபிடிச்சு அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கிறனாலையும் இந்த வியாதியை வந்து நம்மளால் கண்ட்ரோலில் வைக்க முடியுது. ஸோ அதனால தான் இது நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே டாக்டர், இப்போது இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் வந்து லிவர் ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படிங்கும்போது ரத்த வாந்தியெல்லாம் வரும்ன்றாங்க, அது உண்மையா டாக்டர்? ஃபேட்டி லிவர்னால சிரோசிஸ் ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா பிளட் வாமிட்டிங் வர்றது காமன். ஏன்னா அது வந்து ஃபேட்டி லிவர்னு கிடையாது, ஒரு சிரோசிஸ். அது அதாவது சிரோசிஸ்னால் கல்லீரல் சுருங்கி போகிறது, அப்படியே அதனுடைய சைஸ் ரொம்ப சின்னதாயிரும், கல் மாதிரி ஆயிரும், ஸ்டிஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனே அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதெல்லாம் ஸ்கார் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. டெட் டிஷ்யூஸ் தான் நிறையா இருக்கும். அப்படி உள்ளது வந்து ஆல்கஹால்னாலும் சரி, சில வைரஸ்னால வந்த சிரோசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, சி, இல்லை இந்த ஃபேட்டி லிவர்னால வந்தது, சில ஜீன்ஸ்னால இருக்குது, வில்சன் டிசீஸ்லாம் சொல்லுவோம், ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். எதுனாலும் சரி இந்த உணவு போகிற பாதையில் பிளட் வெசல்ஸ் ஃபார்ம் ஆயிரும். நார்மலாக நம்மளுக்கெல்லாம் நார்மல் பீப்புளுக்கு இருக்காது. சிரோசிஸ் ஆனவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு இரத்த குழாய் இப்போ கையில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும், சில வெயின்ஸ் எல்லாம் தெரியுதுல, இதே மாதிரி உணவு போகிற பாதையில் வெயின்ஸே இருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த வெயின்ஸ், அந்த வெசல்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அது சைஸு பெருசாகி ரப்சர் ஆயிரும். அந்த வெடிக்கிறதுனால தான் பிளட்டு சிலவங்களுக்கு மோஷனில் கருப்பாக போகும், சிலவங்களுக்கு வாந்தியாக வரும். ஸோ அந்த சமயத்தில் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. இமிடியேட்டாக நியர்பை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எண்டோஸ்கோபி பண்ணி அந்த எந்த இடத்துல வெடிப்பு இருக்கோ அங்கே பேண்டிங்னு சொல்லுவோம், அதை அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இதை கரெக்டாக பண்ணிட்டா அந்த ப்ளீடிங்கை நிப்பாட்ட முடியும். ரொம்ப லேட் ஆச்சுன்னா அந்த பிளட்டு லீக் ஆகி அவங்க பிபி குறைஞ்சிரும், அப்போ அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. ஓகே டாக்டர், நீங்கள் இப்போ இது ரொம்ப முத்தினாதான் தெரியறதே கஷ்டம்னு சொல்கிறதுனால கேட்குறேன். நான் சிரோசிஸ் லெவலுக்கு போயிட்டேன், லிவர்லாம் சுருங்கி நீங்கள் சொல்கிற மாதிரி கல் மாதிரி ஆகிடுச்சு. அந்த ஸ்டேஜில் ஒரு பேஷண்ட் உங்கள்கிட்ட வந்து அட்மிட் ஆகிறாங்க, இல்லை அவங்க ரத்த வாந்தியே எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்கள திரும்ப ரிவர்ஸ் பண்ணி பழைய லைஃப் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்கணும்னா என்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அவைலபிளாக? அந்த சிரோசிஸ்ன்றது அதில் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குங்க. ஆக்சுவலி இது நல்ல கேள்வி. ஏன்னா சிரோசிஸ்னாலே ஒரு பெர்மனண்ட்டு லிவரு டேமேஜை தான் மீன் பண்ணுறோம். அதில் ஏ, பி, சின்னு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஏ ஸ்டேஜில் உள்ளவங்களை நம்மளால் மெடிசின் மூலமாக ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி நார்மல் லைஃப், நார்மல் லிவர் ஆக்க முடியாது, பட் நார்மல் லைஃப், அவங்க காலையில் எழுந்திரிக்கலாம், அவங்க வேலைக்கு போகலாம், அவங்க அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதுக்குள்ள டவுட்டு வராது. பட் இந்த பி ஸ்டேஜ்னு அடுத்த ஸ்டேஜ் சிரோசிஸ் போயிட்டாங்கன்னா 50%க்கு மெடிசின் கேட்கும். 50% ஆஃப் த பீப்புளுக்கு என்ன தான் மெடிசின் கொடுத்தாலும் அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செகண்ட் ஸ்டேஜ் இது. ஆமாம், பியில் வந்து ஒரு 50% ஆளுகளுக்கு. ஒருத்தவங்களுக்கு சி ஸ்டேஜில் தான் இருக்குன்னா 100% மெடிசின் கேட்காது.
நம்ம என்னதான் காஸ்ட்லி மெடிசின் எழுதினாலும் அவங்களுக்கு கேட்காது. அவங்களுக்கெல்லாம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் கேட்கும். ஓகே டாக்டர், இப்போ இது லிவர் சிரோசிஸில் இதுவே கேன்சராக மாறுதுன்னா சிரோசிஸ் கேன்சராக மாறுமா இல்லை அது வேறு ஸ்டேஜா? இல்லை, சிரோசிஸ் கேன்சராக மாறும். மாறும். அது அது 4 to 5% சொல்லுவோம். 100 சிரோசிஸ் உள்ளவங்களை பார்க்குறப்ப 4 இல்லை 5 பேர்த்துக்கு வந்து கேன்சராக மாறுது. பட் அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, எல்லா இந்த சிரோசிஸ் பேஷண்ட் வர்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் கேன்சராக மாறியிருக்கா இல்லையான்னு தெரியறதுக்காக ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. ஏஎஃப்பின்னு அந்த டெஸ்ட் பேர். அதே மாதிரி ஸ்கேன் ஒன்று பண்ணுவோம், சிடி ட்ரைஃபேசிக் ஸ்டடின்னு அந்த ஸ்கேன் பேர். ரெகுலராக பண்ண மாட்டோம், ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒருக்கையாவது அந்த இது ஃப்ளோ பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அப்படி பண்ணுறப்ப தான் அந்த சிரோசிஸ் வந்து கேன்சராக மாறி இருக்கா இல்லையான்னு தெரியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அது நம்மளுக்கு தெரியாது, அது கேன்சர் பெருசாகும். அப்போ வந்து டெர்மினல் ரொம்ப ஸ்டேஜ் அப்படின்றோம். இப்போ கேன்சர் லிவரில் வந்துருச்சு, அது ரொம்ப முத்தின ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா காப்பாற்றுறதே கஷ்டம் இருக்கு. ஆமாம், அது வந்து சின்னதாக இருந்தால் நம்மளால் க்யூர் பண்ண முடியும். அந்த கட்டியே உடம்புல எல்லா இடத்துலையும் பரவிடுச்சுன்னா கஷ்டம். டாக்டர், நான் இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். விரதம் இருக்கிறோம் இல்லையா, விரதம் இருக்கிறத கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பைல் ஜூஸ் நமக்கு செக்ரெட் ஆகி பித்தப்பையில் வந்து இருக்குது. அது நம்ம விரதம் இருக்கும்போது சாப்பிடும்போது அது யூஸ் ஆகிடும், சாப்பிடலங்கும் போது அது அப்படியே உள்ள தேங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல அது கல்லாக மாறிடும். கேல் பிளாடரில் கல் வரதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் விரதம் இருக்கிறதுன்னு நான் சொன்னாங்க. இது உண்மையா பொய்யா? ஒரே ஆன்சரில் சொன்னால் பொய். சூப்பர். ஏன்னா விரதத்துக்கும் பித்தப்பையில் கல் வர்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. விரதம் இல்லாதவங்களுக்கும் பித்தப்பையில் கல் வரலாம், இருக்கிறவங்களுக்கும் வரலாம். கல் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, பித்த நீர் வந்து அவங்களுக்கு திக்காகிறது. நார்மலாக லிவரில் இருந்து பைல் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த ஜூஸ் வந்து பித்தப்பையில் வந்துட்டு அப்புறம் தான் குடலில் போய் கலக்கும். அதுக்கு என்னுடைய விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம், அதனுடைய தன்மை. அந்த விஸ்காசிட்டி சிலவங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அது பேர் கான்சென்ட்ரேட்டட் பைல்னு சொல்லுவோம். அப்படி கான்சென்ட்ரேட்டட் பைல் வந்து இருக்கிறப்ப அதில் வந்து சில சாண்டு மாதிரி செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த செடிமெண்ட்டு தான் கொஞ்சம் மாதம் வருஷம் கழிஞ்சு சின்ன ஒரு பார்ட்டிக்கிள் ஆகும். அப்புறம் அந்த சின்ன சின்ன பார்ட்டிக்கிள் எல்லாம் சேர்ந்து ஒரு மில்லிமீட்டர் ஸ்டோன் ஆகும். அப்புறம் அப்படியே அது வந்து சென்டிமீட்டர் ஸ்டோன் ஆகுது. இதுதான் அதனுடைய ப்ராசஸ். பட் அந்த கான்சென்ட்ரேட்டட் பைல் ஏன் வந்து சிலவங்களுக்கு வருது, ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நார்மலாக இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ண இதுவரை சயின்ஸ் இல்லை. பட் விரதத்துக்கும் இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, அப்போ இப்படி எடுத்துக்கலாமா டாக்டர்? நம்ம கல்லீரல் அந்த இதில் பித்தப்பையில் கல் வரத்துக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்குமே சம்மந்தம்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஏதாவது காரணம் இருக்கா நம்ம இதை பண்ணால் கல்லை தவிர்த்தலாம் அப்படின்னு? ஒபிசிட்டி பீப்புளுக்கு வந்து ஸ்டோன்ஸு கொஞ்சம் நிறைய பார்க்குறோம். ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க டாக்டர். இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஏதாவது சொல்கிறது அப்படின்னா சொல்லலாம், நம்மளோட வியூவர்ஸ்க்கு ஏதாவது டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். இது இந்த மாதம் இந்த ஜூன் 13th வந்து உலக ஃபேட்டி லிவர் டேன்னு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி இந்த மாதிரி அவேர்னஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. இப்போ பார்த்தா நிறைய அவேர்னஸ் டே வைக்கிறாங்க, ஒரு டிபி அவேர்னஸ், எய்ட்ஸு, இந்த மாதிரி இருந்ததெல்லாம் போக இப்போ வந்து ஃபேட்டி லிவருக்கே ஒரு அவேர்னஸ் வைக்கிற மாதிரி உலகம் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. காரணம் வந்து இது நம்மளை அறியாமையே நம்மளுடைய ஒரு டிசீஸாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறி சேஞ்ச் ஆனனால எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அது குழந்தையன்னு இல்லை, பெரியவங்கன்னு இல்லை, ஹெல்த்தி பீப்புள் அப்படி இப்படின்லாம் இல்லை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால அது உணவு பழக்க வழக்கங்கள், எக்ஸசைஸ் இல்லாத இதனால ஃபேட். ஸோ இதனுடைய ஒரு அவேர்னஸ் வந்து மக்களுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக அது உலகம் ஃபுல்லாக வைக்கிறாங்க. ஸோ இந்த இதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது, ஓகே இது கம்ப்ளீட்லி ஒரு ரிவர்சபிள் டிசீஸ் தான். நம்ம வீட்டில் யாருக்கு வேணாலும் இருக்கலாம் ஃபேட்டி லிவர். எல்லாத்துக்கும் ஒரே ஃபுட்டு தான், நம்மளுக்கு தனி ஃபுட்டு அவங்களுக்கு தனி ஃபுட்டுலாம் சமைக்கிறது கிடையாது. ஸோ நம்மளே ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றப்ப அவங்களுக்கும் ஃபோர்ஸ் டு அப்படியே அந்த நம்ம கல்ச்சர் அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் பாஸ் பண்ணோம்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருப்பாங்க. எல்லோரும் ஹெல்த்தியாக இருந்தால் இட்ஸ் குட் டு தி சொசைட்டி, எல்லாத்துக்கும் நல்லது. சூப்பர் டாக்டர், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. பார்த்துக்கோங்க மக்களே, சின்ன சிம்டம்ஸ் ஏதாவது காமிச்சாலும் உடனே போயிட்டு உள்ளூரில் உள்ள யாரோ ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இந்த மருந்து கொடுக்குறாங்க, மஞ்சக்காமலைக்குன்னு மருந்தெல்லாம் எடுத்துக்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒரு சிம்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடனே உங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, ஒரு டாக்டரை போய் பாருங்கள். டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி ஹெல்த் செக்அப்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர், ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு எபிசோட சந்திப்போம். நன்றி.